அடுத்து இலக்கணம் ஏரியா பாருங்க. இடைச்சொல், உரிச்சொல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்க. இன், கு, உடைய, ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன் இது எல்லாமே இடைச்சொற்கள். ஓகே, இடைச்சொற்களின் வகைகள் இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேற்றுமை உருபு தெரிஞ்சிருக்கும். ஐயாளுக்கு இன்னது கண். நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த வேற்றுமை உருபுகளில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அடுத்து பாருங்கள் பன்மை விகுதி. பன்மைனா ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறது. பாருங்கள் கல், மார் அப்படின்னு வர்றது. ஸோ இந்த மாதிரி மார் அப்படிங்கிறது வந்து தற்காலத்தில் அதிக பயன்பாட்டில் கிடையாது. ஸோ கல், மார் இந்த மாதிரியான விஷயங்களை பாருங்கள். திணை, பால் பாருங்கள், இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கால இடைவெளிகள் பாருங்கள். கிறு, கின்று, ஆண், இன்று எக்ஸ்ட்ராவாக ஆண், இன்று சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கால இடைவெளி. அடுத்து பாருங்க பெயரச்ச வினையச்ச விகுதிகள் பாருங்க. ஆ, உ. ஸோ ஆல வந்துச்சுனாலே அது பெயரச்சம், ஊல வந்துச்சுன்னா வினையச்சம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதிர்மறை பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக சொல்லக்கூடிய ஒன்று. அல், இல் இது எல்லாமே வரும். தொழிற்பெயர் அப்படின்னா தல், அம்மை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மை. ஓகே, ஸோ அம்மைன்னு ஒன்றா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மை விகுதிங்கிறது உங்களுக்கு மறக்காது. வியங்கோல் அப்படின்னா கா, இய, இயன்று இது எல்லாமே வியங்கோல் விகுதிகள். சாரியைகள் கொடுத்துருக்குறாங்க. அத்து, அற்று, அம். ஓம உருவு போல, போன்ற, மாதிரி இது எல்லாமே ஓம உருவு. அதே மாதிரி தான் இணைப்பிடை சொற்கள். ரெண்டு இதை இணைக்கக்கூடிய இடைச்சொற்களை தான் இணைப்பிடை சொற்கள்னு சொல்லுவாங்க. அல்லது, இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினும் இது எல்லாமே இடைச்சொற்கள். அடுத்து பாருங்க இடைச்சொல்லின் வகைகள் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ரீட் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். தெரிந்து தெளிவு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் பார்க்காட்டி இந்த பாக்ஸ் கண்டென்ட்டையாவது பார்த்துருங்க. அன்று அப்படிங்கிறது ஒரு ஒருமை. அல்ல அப்படின்னா பன்மை. இது ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க. இது பழம் அன்று அப்படின்னு சொன்னால் பழம் சிங்குலர் ஃபார்ம் வருதா. ஸோ அன்று அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவோம். பழங்கள்ங்கிறது ப்ளூரல் வேர்ட், அதனால் அல்லங்கிறத யூஸ் பண்ணுறோம். எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கை கவுண்டிங்கை குறிக்கும். எத்துணை அப்படிங்கிறது அளவையும் காலத்தையும் குறிக்கக்கூடியது. ஓகே, எத்தனை நூல்கள் வேண்டும் உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனைனா எண்ணிக்கை, 5 நூல் 2 நூல் சொல்லுவோம் இல்லையா. எத்துணை பெரிய மரம். எத்தனை அப்படின்னா எவ்வளவு பெருசு, அந்த அளவையும் அந்த காலத்தையும் மீன் பண்ணுறதுக்காக தான் எத்துணைங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த நாளையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கொஷின் ஏரியா. அதே மாதிரி உரிச்சொற்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கடிமலர், கடிநகர், கடி விடுதும், கடிநுனி. ஸோ இதெல்லாம் இந்த கடி, இதெல்லாம் இந்த வார்த்தைகளை பாருங்கள். கடி, உரு, தவ, நனி, மா இதெல்லாம் வரும். ஸோ இது எல்லாமே என்னென்னா உரிச்சொற்றொடருக்கான உதாரணம் தான். ஸோ இதுக்கான பொருத்தமான விடையை தேர்வு செய்கின்ற ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அற இலக்கியம். அடுத்து பாருங்க குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் இதான் அதுக்கான பதில். அடுத்து பாருங்க மாறுபட்ட குழுவினை கண்டறிக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன், கூட, கிறு, அம்பு இதுதான். காண்பனவற்றுள் உணர்ச்சி தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. உணர்ச்சி தொடர் அப்படின்னாலே என்ன வரணும், ஆச்சரியக்குறி வரணும் இல்லையா. ஸோ என்னன்னே நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லை இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எஸ், இது கரெக்டு தான். அடுத்து பாருங்க வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. எஸ்.
வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். ஆமா. ஸோ, அப்ப இதுல ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ம் சரி. மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, பூவாது காய்க்கும் மலர்க்கை 2 இது இருக்கு. ஸோ, பூவாது அப்படிங்கும்போது இது நெகட்டிவிட்டி மீன் பண்ணுது. எதிர்மறை வினையெச்சம். மலர்க்கை, கை அப்படின்னு விகுதி வந்துச்சுனாலே உவமையில வரும். படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ, இத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஸோ, அடுத்ததாக பாருங்க, காமராசரின் கவிதை நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ, இதுக்கான ஆன்சர் என்னன்னா கருப்பு மலர்கள். ஓகே. ஸோ, காமராசன் கருப்பு மலர்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியம். அதே மாதிரி பாருங்க, திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தண்ணீர் தண்ணீர். இது பிவைக்கு கொஷின். அடுத்து பாருங்க, நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் குறு நாவல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கிழவனும் கடலும். ஓகே. ஸோ, அப்போ இது எர்னஸ்ட் ஹெமிங்வேயுடையது. அதே மாதிரி இது ஒரு குறு நாவல், நோபல் பரிசு பெற்ற குறு நாவல். இதான் இதோடைய முக்கியமான சிறப்பு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சாகித்ய அகாடமி பெற்ற சிற்பியின் கவிதை நூல் எது? சிற்பி அப்படிங்கிற ஆத்தர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த நூல் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்குது. அது என்ன நூல் பாருங்க, ஒரு கிராமத்து நதி. இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல். ஸோ, இந்த தவளை அப்படிங்கிற கூட ஒரு நூல் வந்துச்சு இல்லையா, அதை எழுதுனது எஸ் ராமகிருஷ்ணன் பார்த்தோம். இங்கே அதே மாதிரி பாருங்க, எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறார் நாவல் எது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். சரியா? ஸோ, இதை தான் அவர் எழுதினது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியம். அடுத்து பாருங்க, கலைச்சொல் அறிவோம் இருக்கு. சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னா சோஷியல் ரிஃபார்மர். தன்னார்வலர் வாலண்டியர். கலர் நிலம் சலைன் சாயில். சொற்றொடர் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, அருவி விரிவுசை கொடுத்துருக்குறாங்க. ஓய்ந்திருக்கலாகாது அப்படிங்கிறது கல்வியுடைய சிறுகதைகள். இது தொகுத்தவர் யாருன்னா ஆதி வள்ளியப்பன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி அரசி ஆதி வள்ளியப்பன் இருக்கும், ஆதி வள்ளியப்பன்கிறதையா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முதல் ஆசிரியர் பாருங்க, சிங்கிஸ் ஜத்மாத்தவ். இதான் முதல் ஆசிரியர். ஸோ, முதல் ஆசிரியர் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்த டீச்சர் கண்டிப்பாக சிங் பாட்டுப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிங்கிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிஸ். அடுத்து பாருங்க, கல்வியில் நாடகம். கல்வி அப்படிங்கிறதே ஒரு நாடகம் போயிடுச்சுன்னா மிகப்பெரிய பிரளயம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம படிக்கிறதெல்லாம் ஒன்றும் உதவாது அப்படின்னு ஒருவேளை ஆயிடுச்சுன்னா அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஸோ, கல்வியில் நாடகம் அப்படின்னா பிரளயம், அதுதான் பிரளயன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலாலா கரும்பலக யுத்தம். மலாலா ரொம்ப முக்கியமானவங்க. மலாலா பாகிஸ்தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர் இலக்கணம். ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எழுவாய் பயனிலை இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒன்று தான். ஸோ, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்க போகிறோம். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான். புதுசாக பார்க்குறவங்களுக்கு பேஸ் நல்லாவே வர்ற மாதிரி இருக்கும், ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே. இப்போ பாருங்கள், எட்வர்டு வந்தான் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ, இந்த இடத்துல எழுவாயை பற்றி பேசுகிறாங்க. பெயர் சொல் அப்படிங்கிறது எட்வர்டு அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அது என்ன பெயர் சொல் பாருங்க, இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமையக்கூடிய சொல் தான் பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எட்வர்டு வந்தான் இதோட பேஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்வர்டு அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான். அப்போ பெயர் சொல்லுங்கிறது சப்ஜெக்ட், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, சொற்றொடரில் வினைச்சொல் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. என்னது வினைச்சொல்? வினைன்னா வெர்புன்னு சொன்னோமா, அப்போ இதில் பாருங்க, கனகாமரம் பூத்தது. இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்னு ஒரு இது இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க, அப்படி இதை போட்டு பாருங்கள். வெர்ப் அப்படிங்கிறது அந்த வினை அப்படிங்கிறது
இதற்கான பயனை மீன் பண்ணுது. சரியா? அப்ப இது என்ன பேரு? பயனிலை. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இதுல மீனா அப்படிங்கிறது எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த எழுவாயினுடைய பயன் தான் என்னது? சூடினாள். புரிஞ்சா? அப்ப மீனாங்கிறது சப்ஜெக்ட், சூடினாள்ங்கிறது வெர்பு. இதுதானே அதோடைய பயனை குறிக்குது. அப்போ இந்த கனகாமரம்னா என்னது? அது இங்க இருக்கு பாருங்க. செய்யப்படு பொருள். சரியா? இதை நீங்க பார்த்து வச்சுக்கிறணும். மீனா கனகாமரத்தை சூடினாள். எதை சூடினாள்? எதை அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக வருவது தான் செய்யப்படு பொருள். சரியா? கனகாமரத்தை. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். அப்ப எழுவாய்ங்கிறது என்னவா இருக்கும்? பெயர் சொல்லா இருக்கு. செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது பயனிலை வினைமுற்றாக இருக்கு. பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் முக்கியமான ஒண்ணு. செய்யப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். அடுத்தது பாருங்க. படித்தாய் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தோன்றவில்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல எழுவாய் வெளிப்படையாக வராததுனால இது என்னது பாருங்க? தோன்றா எழுவாய். புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா இந்த ரெண்டுக்குமான மீனிங்கை பாருங்க. எட்வர்டு வந்தான், அதே மாதிரி படித்தாய். இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்சியேஷன் என்ன? எட்வர்டு வந்தான் முழுமையாக நமக்கு புரியுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த எட்வர்டு வந்தான்ல எட்வர்டுங்கிறது என்னவா இருக்குது? எழுவாயா இருக்குது. இது படித்தாய் அப்படிங்கிற இதில் பாருங்க நமக்கு பொருள் முழுசாக புரியலை. யார் படித்தாங்க என்ன ஒன்றுமே புரியலை. ஸோ அப்போ காரணம் என்ன? இங்கே எழுவாய் வெளிப்படையாக வரவில்லை. ஸோ அப்படி வெளிப்படையாக வராததுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? தோன்றா எழுவாய்ன்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது பாருங்க. நான் வந்தேன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. இது வினை பயனிலை. புரிஞ்சா? இதுதான் வினை பயனிலை. வினைமுற்று இதோடைய பயனாக வந்திருக்கு, பயனிலையாக வந்திருக்கு. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. சொன்னவள் கமலா. சொன்னவள் கமலா. கமலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது. எனவே இது பெயர் பயனிலை. பெயர் பயனிலை வினை பயனிலை குழப்புற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை முடியுது பார்த்தீங்களா? அந்த முடிகிற அந்த செகண்ட் ஹாஃபை எடுத்துக்கோங்க. இந்த செகண்ட் ஹாஃப் நான் வந்தேன் இதில் இந்த செகண்ட் ஹாஃபை இந்த செகண்ட் பார்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். இது ஃபஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட்டு. அதே மாதிரி சொன்னவள் கலா இதுலையும் இந்த செகண்ட் பார்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே செகண்ட் பார்ட்டுங்கிறது என்னவா இருக்குது? ஒரு வினை, அதாவது வெர்பு இருக்குது. வெர்புங்கிறது 3 காலத்தையும் குறிக்கும். இதை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். வந்தேன், வருவேன், வருகின்றேன், இந்த மாதிரி 3 காலத்துக்கு வரும். அப்போ அது வெர்பு. அப்போ வெர்பு வந்துச்சுன்னா அது வினை பயனிலை. இதை மட்டும் பாருங்கள் போதும். அதே மாதிரி இங்கே பாருங்கள். கலா அப்படிங்கிறது என்னது? ஒரு நவுன், ஒரு பெயர் சொல் தானே. ஸோ அப்போ கலாங்கிறது பெயர் பயனிலை. அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு கொடுத்துருக்கிற ஒரு சென்டென்ஸோட செகண்ட் பார்ட்டை பார்க்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பாருங்கள். இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்கள். விளையாடுபவன் யார்? இது என்ன பயனிலையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் லைட்டாக ஹைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள். என்ன இதாக இருக்கும்? விளையாடுபவன் யார்? செகண்ட் ஹாஃபை பார்க்கணுமா? அப்போ செகண்ட் ஹாஃபில் என்ன இருக்குது? கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போ இது வினா, வினா பயனிலை. தட்ஸ் ஆல், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்கள். நான் பாடத்தை படித்தேன். இது பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். நான் பாடத்தை படித்தேன்.
நான்கிறது எழுவாய், பாடத்தைங்கிறது செய்யப்படும் பொருள், படித்தேன்கிறது பயனிலை கொடுத்துருக்காங்களா? இதே இது பாருங்க, பாடத்தை நான் படித்தேன், படித்தேன் நான் பாடத்தை. இந்த 3ல நம்ம எப்படி மாற்றி போட்டாலும் பொருள் மாறவில்லை. இது தமிழோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது மற்ற லாங்குவேஜுக்கு வராது. அடுத்தது பாருங்க, நல்ல நூல் ஒன்று படித்தேன். இங்கே இருக்கு பாருங்க, நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும். பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. எனவே இதை பெயரடை என்பர். பார்த்தீங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வெரி ஈஸி. பாருங்க, நல்ல நூல். ஓகே, நல்ல நூல். இந்த நூலை பற்றின சிறப்பை இங்கே நம்ம சொல்கிறோம். அப்படி தானே? நல்ல நூல். நல்ல அப்படிங்கிறது குவாலிட்டியை மீன் பண்ணக்கூடியது. அந்த நூலை பற்றின ஒரு குவாலிட்டி, ஒரு சிறப்பை நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பெயருக்கு ஒரு குவாலிட்டியை கொடுக்கறதுனால, பெயர்னா இங்கே என்னது? நூலுங்கிறது ஒரு பெயர் சொல். அந்த பெயருக்கு ஒரு குவாலிட்டியை கொடுக்கறதுனால இது பெயரடை. அடுத்து பாருங்க, மகிழ்நன் மெல்ல வந்தான். இதில் பார்த்தீங்கன்னா மெல்ல அப்படிங்கக்கூடிய சொல் வந்தான்கக்கூடிய வினை பயனிலைக்கு அடையாக வருகிறது. அப்படி தானே? மெல்ல வந்தான். அப்போ வந்தான்னா என்னது? ஒரு வினை. அப்போ வினைக்கு முன்னாடி வர்றது தான் என்னது? வினையடை. பெயரடை வினையடை ஒரு மாதிரி இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா அப்படி இங்கிலீஷில் பாருங்கள், அட்வர்ப் அட்ஜெக்டிவ் படிச்சிருப்பீங்க இல்லையா? வெர்புக்கு சிறப்பிச்சு சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா அட்வர்ப், அதான் இங்கே வினையடை. அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுனுக்கு வரும், அதான் இங்கே பெயரடை. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, புரிஞ்சுக்க ஒரு மாதிரி இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். இங்கிலீஷில் நான் சொல்கிறத பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு புரிஞ்சுக்கவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இங்கே ரொம்ப முக்கியம். 4 ஆப்ஷன் கொடுத்துட போகிறாங்க, ஒன்றை மட்டும்தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்டாகவோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்க மாதிரி இருந்தாலே போதுமானது தான். அடுத்தது பாருங்க, பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை. உருட்ட வைத்தான் அப்படின்னா பிறவினை. ஒரு செயல் தன்னால் நடந்துருச்சு அப்படின்னா அது தன்வினை. ஓகே, தன்னால் நடக்குது. பந்து உருண்டது. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இந்த வினை சொல்ல கவனிங்க. உருண்டது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்களா? அப்போ தேர்ட் பர்சனில் இது கொடுத்துருக்குறாங்க. ஹீ, சி, இட் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? இட்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அந்த சிங்குலர் ஃபார்மேட்டிவில் கொடுத்துருக்குது. அதே இங்கே பண்ணதுனால இது தன்வினை. உருட்ட வைத்தான், அப்போ இது ஹீ. ஸோ இது என்ன பண்ணுது? ஒரு ஆண்பாலை குறிக்குது. யாரோ ஒருத்தர் அதை தூண்டி விட்டுருக்காங்க, அப்போ அது பிறவினை. அதுக்கப்புறம் பாருங்க, பிறவினைகள் விபி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை கொண்டும் உருவாகின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் மாதிரியான கொஷின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியா, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, தன்வினை பிறவினைக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தன்வினைனா தானாக நடக்கிறது. அவன் திருந்தினான், அவனா திருந்திட்டான், அவனை யாரும் திருத்தலை. அவர்கள் நன்றாக படித்தனர், அது தன்வினை. ஸோ அப்போ இந்த இடத்துல இது எப்படி பிறவினையாக மாற்றலாம்? இதையே கொஞ்சம் மீன் பண்ணி பாருங்க. அவன் திருத்தப்பட்டான்னு இருந்துச்சுன்னா பிறவினை. அவர்கள் நன்றாக படிக்க வைக்கப்பட்டனர்னு இருந்துச்சுன்னா அது பிறவினை. புரிஞ்சா? அவனை திருத்த செய்தான், அப்போ இதில் அவன் திருந்தினான்னு இருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டும் ஒரே மாதிரி இதுதான். அடுத்து பாருங்க, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அந்த மகனை தந்தை படிக்க வைக்கிறார். ஸோ அதனால் அது பிறவினையாக இருக்குது. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், அப்போ வருவித்தார்னு இருக்கா? ஸோ இது பிறவினை. இது பள்ளிக்கு புத்தகங்கள் வந்தன அப்படின்னு இருந்துச்சுன்னா தன்வினை. இந்த டிஃபரன்ஷியேஷனோட படிச்சிங்கன்னா இலக்கணம் புரிஞ்சிரும், குழப்பம் வராது. அடுத்து பாருங்க, செய்வினை செய்யப்பாட்டு வினை. இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன? ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. செய்பவரை முன்னிலைப்படுத்துவது செய்வினை. செய்யப்படும் பொருளை முன்னிலைப்படுத்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை. புரிஞ்சா? அப்போ செய்வினைக்கும் செய்யப்பாட்டு வினைக்கும் டிஃப்ரெண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரி, இதில் பாருங்க, எடுத்துக்காட்டை மட்டும் பார்க்கலாம். அப்பா சொன்னார்னு வந்துச்சுன்னா செய்வினை. தோசை வைக்கப்பட்டதுன்றது செய்யப்பாட்டு வினை.
ஸோ சொன்னவர் முதல்ல வந்துச்சுன்னா செய்வினை. இதே இது அவர் சொன்ன அந்த செயல் முதல்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது செய்யப்பாட்டு வினை. அதே மாதிரி பாருங்க, பாட்டு பாடுகிறாள் செய்வினை. பாட்டு பாடப்பட்டது செய்யப்பாட்டு வினை. டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. படு என்னும் துணை வினைச்சொல் செய்யப்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. படு பார்த்து வச்சுக்கோங்க. படு என்பதை போல உன் பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் உருவாகின்றன. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் என்னன்னு. அடுத்து பாருங்கள், இந்த ஏரியா ரொம்பவே முக்கியமான ஏரியா. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இதில் இருந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாக்ஸு. பாருங்கள், அப்துல் நேற்று வந்தான். அவனா வந்திருக்கான். அப்போ அது என்னவா இருக்கும்? தன்வினையாக இருக்கும். வந்தான். அப்துல் நேற்று வருவித்தான். யாரோ ஒன்று வர வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஃபோன் பண்ணியா சம்திங் ஏதோ நடந்து வர வச்சிருக்காங்க. அப்போ அது பிறவினை. அடுத்து பாருங்க, கவிதா உரை படித்தாள். அப்போ கவிதா தான் படிக்கிறா. கவிதா தான் அது செய்கிறா. சப்ஜெக்ட் முதல்ல வந்திருக்கா. அப்போ அது செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. அப்போ இது செய்யப்பாட்டு வினை. குமரன் மழையில் நனைந்தான். அவனா உடன்பட்டு விருப்பப்பட்டு நனைகிறான். அப்போ இது உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மழையில் நனையவில்லை. எதிர்மறையாக வந்திருக்கா. அப்போ எதிர்மறை வினைத்தொடர். என் அண்ணன் நாளை வருவான். ஜஸ்ட் இது ஒரு நியூஸ் தான். அப்போ இது செய்தித்தொடர். எவ்வளவு உயரமான மரம். பாருங்க, ஆச்சரியக்குறி இருக்கு. அப்போ அது உணர்ச்சி தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? கொஷின் மார்க். அப்போ அது வினாத்தொடர். பூக்களை பறிக்காதீர். கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன். பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பெயர் பயனிலை தொடர். இந்த பெயர் பயனிலை தொடரில் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பகுபத உறுப்பிலக்கணம். இது பதம் அப்படின்றதுக்கான பொருள் பாருங்க கொடுத்துருக்குறாங்க. சொல். இது 2 வகைப்படும். பகுபதம், பகாப்பதம். பிரிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னால் அது பகுபதம். பிரிக்க முடியலை அப்படின்னா அது பகாப்பதம். ஸோ இப்போ பகுபதத்தை பற்றி முதல்ல பார்க்கலாம். இது 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று பெயர் பகுபதம், இன்னும் ஒன்று வினை பகுபதம். பகுபத உறுப்புகள் எத்தனை? இதே கொஷின் தான். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பாருங்க, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 6க்குமான ஆர்டரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். இதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க? சொல்லின் முதலில் வந்தால் பகுதி, இறுதியில் வந்தால் விகுதி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வார்த்தை போதும். இடைநிலைங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரும். சந்திங்கிறது எங்கே வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது தான் சந்தி. ஓகே. அடுத்து சாரியை அப்படிங்கிறது எங்கே வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்துச்சுன்னா சாரியை. விகாரம் அப்படிங்கிறது அந்த பகுபத உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம். அவ்வளோதான். அப்போ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பகுதி வரணும், லாஸ்ட்டாக விகுதி வரணும். பகுதிக்கு விகுதிக்கு இடையில் வந்தால் இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்துச்சு அப்படின்னா சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்துச்சுன்னா சாரியை. இதில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அது விகாரம். அவ்வளோதான். இதே மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகுதியை வச்சு ஊரன், ஊர்னா பகுதி. நடிகன், நடி பகுதி. பார் பகுதி. வரைந்தான்ல வரைங்கிறது பகுதி. மடித்தாரில் மடி பகுதி. மகிழ்ந்தாளில் மகிழ் பகுதி. அடுத்து விகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியம். ஆண் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்பால் வினைமுற்று விகுதி, பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாக்ஸ். ஓகே.
அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யா ஆ வச்சு வந்துச்சுன்னா பெயரெச்சம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊல முடிஞ்சிச்சுன்னா வினையெச்சம், ஈல முடிஞ்சாலும் வினையெச்சம் தான். கா, இய, இயர் இதிலெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அது வியங்கோள் வினைமுற்று. அல் அப்படிங்கிற விகுதியில் வந்துச்சுனாலே அது தொழிற்பெயர். இதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. முக்கியமான ஏரியா. அதே மாதிரி இடைநிலைகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இத்து அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. இட் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. இதில் பாருங்க இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் இடைநிலை விகுதிகள். அதே மாதிரி கிறு பாருங்க. கிறு, கின்று, ஆனின்று நிகழ்கால இடைநிலை. அப்போ எதிர்கால இடைநிலைனா என்ன? இப்பு, இவ்வு, இக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எதிர்மறை இடைநிலை இல், அல், ஆ. பெயர் இடைநிலைகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த காலம் படிங்க, நிகழ்காலம், எதிர்காலம் இதை மட்டும் கொஞ்சமாவது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சந்தி அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரியை கொடுத்துருக்குறாங்க. எழுத்து பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுத்து பேர் பகுபத உறுப்புகளுக்குள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேருன்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரும்பாலும் இத்துங்கிறது தான் எழுத்து பேராக இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம படித்ததெல்லாம் இந்த எடுத்துக்காட்டுகளில் அப்ளை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ புக் பேக்கில் இருக்குது. நீங்கள் படித்ததை வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த அறிவை விரிவிசை. இந்த ஏரியா முக்கியமான ஏரியா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா. தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். இதில் ராபர்ட் கால்டுவெல் ஆல்ரெடி கேட்ட கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த ஃபஸ்ட் இயர் இலக்கணம் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கணம் இருக்குது. புணர்ச்சி. புணர்ச்சியில் முதல்ல பாருங்கள், நிலைமொழி வருமொழினா என்னன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி, வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். ஓகே, ஸோ அப்போ இது நீங்கள் கொஞ்சம் மெதுவாக படிங்க. நிலைமொழி வருமொழியாகும், வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். சரியா? ஸோ இரு மொழிகளுக்கிடையே நிகழ்வது தான் புணர்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். அவ்வாறு இணையும் போது ஒளிநிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு, மாற்றம் இல்லாமலும் சேர்வதுண்டு. அடுத்ததாக எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 வகைப்படும். இது முக்கியம். உயிர் ஈறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல். இந்த 4 படிக்காமையே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ முதல்ல பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உயிர் ஈறுனா உயிர் எழுத்தில் ஈறு, ஈறுனா ஈற்றெழுத்துன்னு அர்த்தம். சரியா? உயிர் எழுத்தில் ஈற்றெழுத்து. மெய் ஈறுனா மெய் எழுத்தில் ஈற்றெழுத்துன்னு அர்த்தம். அப்போ உயிர் முதல்னா உயிர் எழுத்தில் முதல் எழுத்துன்னு அர்த்தம். அப்போ மெய் முதல்னா எஸ், மெய் எழுத்தில் முதல் எழுத்து. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2ல் எது முதல்ல நிலைமொழி, எது முதல்ல வருமொழிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது நிலைமொழி. சரியா? முதல்ல இருக்கு இல்லையா, அந்த முதல்ல கொடுத்துருக்கிறது 4மே நிலைமொழி, நிலையானது, மாறாது. அடுத்து வரக்கூடிய இந்த 2வது பாட்டு எல்லாமே வருமொழி, என்னன்னாலும் வரலாம். ஓகே, இப்போ கலை கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கு இல்லையா, கலை அழகு, அழகு தான் வரணும் இல்லை, ஏன் அரசன், கலையரசன் அந்த மாதிரி கூட வரலாம். இல்லை கலைச்செல்வி அப்படி கூட வரலாம். ஸோ எதுனாலும் வரலாம். ஆனால் நிலையாக இருக்கக்கூடிய அந்த தான் மாறவே மாறாது. அப்போ கலை கூட்டல் அழகு அப்படின்னா என்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த புணர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். பாருங்கள், உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர் முன் உயிர்னா என்ன? நமக்கு உயிர் எழுத்து எதுன்னு தெரியும், மணி அப்படின்னு இருக்குது. இந்த மணிங்கிறதுல நீ எப்படி பிரிக்கலாம்? இன் கூட்டல் இ அப்படின்னு பிரித்தோம்னா நீன்னு வரும். உயிர் முன் உயிர், இந்த உயிர் எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடியதும் உயிரெழுத்து தான்.
இந்த மணி கூட்டல் அடின்னு சேர்த்து நமக்கு மணி அடின்னு சொல்லி மாறும். சரியா? ஸோ அப்போ இந்த மணின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தும் உயிரெழுத்து தான். இதைத்தான் இங்கே மணி அடின்னு சொல்லி புணர்ந்ததாக தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி உயிர் முன் மெயினாக என்னன்னு பாருங்கள். இதை நம்ம ஈஸியாகவே போட்டுருவீங்க. உயிரெழுத்துனா இந்த நீ எப்படி உயிரெழுத்தாகும்? ஏன்னா இதை பிரிச்சிங்கன்னா இன் கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ ஈ அப்படி தான். ஈங்கிறது உயிரெழுத்து. உயிர் முன் மெய் காற்றை பிரிங்க. இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்பீங்க. அப்போ இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா அதான் கா அப்படின்னு வரணும். அப்போ இந்த இடத்துல இக்குங்கிறது வரும் மொழியில் வரக்கூடிய முதல் எழுத்து, அதாவது மெய் எழுத்து. அப்போது உயிர் எழுத்தாகி இந்த ஈக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இக்குங்கக்கூடிய மெய் எழுத்து தான். அதனால தான் அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். பனி கூட்டல் காற்று இது ரெண்டும் சேர்ந்து பனிக்காற்றுன்னு சொல்லி மாறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு புணர்ச்சி உருவாகி இருக்கு. சரியா? ஸோ இந்த மணியடி அப்படிங்கக்கூடிய இந்த முதல் இதில் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி இருக்கு. சரியா? இப்போ மணி கூட்டல் அடி தானே மணியடி. ஆங்கிறது தான் யாவாக மாறி இருக்கு. அதை இங்கே இருக்கு பாருங்கள். மணியடியில் இந்த ஆ அப்படின்னு வரக்கூடியதான் அந்த இடத்துல யாவா மாறி இருக்கு. இது ஒரு வகையான புணர்ச்சி. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறலை, ஆனால் புதுசாக ஒரு எழுத்து உருவாகி இருக்கு. சரியா? அடுத்து பாருங்கள். மெய்முன் உயிர். மெயினா என்னது? அப்படியே கொடுத்துட்டாங்க. புள்ளி வச்சு எழுத்து மெய் எழுத்து, முன்னாடி உயிர் இருக்குது. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்னு சொல்லி ஒரு இலக்கண விதி இருக்குது. அப்போ உடல்னு இந்த இடத்துல எதை சொல்கிறாங்க அப்படின்னா மெய்யெழுத்து தான் உடல்னு சொல்லுவாங்க. உயிர்னு உயிரெழுத்து சொல்லுவாங்க. அப்போ இல் கூட்டல் ஈ ரெண்டு சேர்ந்து லீன்னு மாறிடும். அதான் ஆளிலை. ஓகே. அடுத்தது பாருங்க. மெய்முன் மெய். மரம் மெய் தானே. கிளை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அப்போ மெய்க்கு முன்னாடி மெய் வந்திருக்கு. ரெண்டு ஒற்றெழுத்து வந்து ஒரு ஒற்றெழுத்து கெட்டுருச்சு. ஒரு மெய் எழுத்து கெட்டு அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். ஒரு எழுத்து போயிடுச்சு, ஒரு மெய் எழுத்து தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் மரக்கிளை அப்படின்னு உருவாகிரும். அப்படி ரெண்டு எழுத்து சேரும்போது வீக்காக இருக்கக்கூடிய எழுத்து போயிடும், ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆள் தான் நிற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மரக்கிளை. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ பாருங்கள். இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு பார்க்கலாம். புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். இந்த மாற்றம் எத்தனை வகைப்படும்னு பாருங்க. மாற்றம் 3 வகைப்படும். அது என்னென்னு பாருங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லி 3 வகையான மாற்றம் வருது. தோன்றல்னா என்ன? புதுசாக ஒரு எழுத்து தோன்றணும். இப்போ பாருங்க. நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வுன்னு சொல்லுவோம். நுழைவு தேர்வு. அப்போ இத்துங்கிறது தோன்றல். அதே மாதிரி கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை. இதுவும் என்னதான்? தோன்றல். புதுசாக உருவாகி இருக்கு இல்லையா? அப்போ இது தோன்றல் புணர்ச்சி. பல் கூட்டல் பசை பற்பசைன்னு மாறும். பல் கூட்டல் பசை பற்பசை. எப்படி மாறுது? இப்போ பாருங்க. பல் முடியக்கூடிய எழுத்து இல், அதாவது நம்மளுடைய மெய் எழுத்து வந்திருக்கு. மெய் முதல் மெய் தான். பாவை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆன்னு பிரிப்போமா? அப்போ 2 மெய் வந்தால் வீக்காக இருக்கிற ஒரு மெய் எழுத்து போயிடும், ஸ்ட்ராங்காக இருக்கிற மெய் எழுத்து நிற்கும். இது ஆல்ரெடி பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று இன்னொன்னா கூட மாறலாம். அப்படி தான் அந்த இடத்துல இர் அப்படிங்கிற இந்த எழுத்து வந்திருக்கு. பற்பசை. இதை தான் நம்ம திரிதல் விகாரத்திற்கு உதாரணமாக சொல்லலாம். அப்போ உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது பற்பசை எவ்வகை விகாரம்னு கேட்டாங்கன்னா திரிதல் விகாரம். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லையும் படிங்க. அடுத்து பாருங்க. புறம் கூட்டல் 400. இந்த இடத்துல என்ன ஆகும்? இம் அப்படிங்கிற இந்த ஈற்றெழுத்து கெட்டுரும். கெட்டதுனால புறநானூறுன்னு மாறிடுச்சு. அப்போ இது கெடுதல் விகாரம். கெடுதல்னா ஒரு எழுத்து போயிடுச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க. உயிரிற்று புணர்ச்சி பாருங்க. நிலைமொழி ஈற்றில் இ, ஈ, ஐ இந்த 3 உயிரெழுத்துக்களை ஈராக கடைசி அர்த்தம். ஈராக உடைய சொற்கள் தான் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் தான் சேரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு விதி. இதை பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்ததாக மணி கூட்டல் அலகு பாருங்கள். மணி கூட்டல் அலகு மணி அலகு அப்படின்னு சொல்லி மாறுது. நீங்கள் சொல்லும்போதே தெரியும். தீ கூட்டல் எரி தீ எரி அப்படின்னு மாறுது. அதே மாதிரி ஓடை கூட்டல் ஓரம் ஓடையோரம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இ இந்த 3ஐயும் தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வருதுன்னா, நிலைமொழியுடைய ஈருன்னா ஒரு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அந்த வார்த்தை ஸ்டாண்டர்டாக இருக்கு இல்லையா, அதோடைய கடைசி எழுத்து தான் நம்ம ஈரெழுத்துன்னு சொன்னோம். இப்போ தான் இந்த புணர்ச்சியில் பிகினிங்கில் பார்த்தோம். அப்படி ஈராக வரும்போது அதற்கு முன்னாடி வரக்கூடிய வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களும் வந்து புணரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி புணரும்போது வகர எழுத்து தோன்றுமா. உதாரணம் பாருங்கள். பல கூட்டல் உயிர் பல உயிர் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து இதுதான். பாருங்க, நிலைமொழியின் ஈற்றெழுத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஈராக வரும்போது எதை தவிர ஐயை தவிர. அப்போ ஐயை தவிர இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, லாவை பிரிச்சிங்கன்னா இல் கூட்டல் ஆ அப்படின்னு வரணும். அப்போ இந்த 3 கேட்டகரியில் வரல, தெரியுதா? ஸோ அந்த மாதிரி வேற வரும்போது என்ன வருமா, வகரமை தான் வருமா. இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கூட கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. வகரமை, அதனால தான் பல உயிர்னு வந்துச்சு. அப்போ ஈங்கிறது வந்துச்சுன்னா என்ன வரும், பாவினம். பார்த்தீங்களா, இங்கே வகரம் வராது. ஏன்னா இந்த ஐயில் 3ல் 1 தான் இ அப்படிங்கிற இந்த எழுத்து. அடுத்து பாருங்க, நிலைமொழியுடைய ஈராக ஏகாரம் வந்துச்சுன்னா வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரூல்ஸை படிக்கிறத விட எக்ஸாமில் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா சேவடின்னு வருதா, சே கூட்டல் அடி அப்படின்னு போட்டோம்னா ஒன்று சேயடி வரும், இல்லாட்டி சேவடி வரும். தே கூட்டல் ஆரம்னா தேவாரம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கு. இவனே கூட்டல் அவன்னா இவனே அவன்னு வரும். அப்போ நீங்கள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை நீங்கள் புணர்றதை வச்சு போட்டுருவீங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி குற்றியலுகிற பாருங்க, வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான் அப்படின்னு சொல்லி வரும். வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான். அப்போ இந்த டூங்கிறது என்னவா மாறுது, இட்டு கூட்டல் ஊ டூன்னு மாறும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு புணர்ச்சி விதி இருக்குது. என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்னு ஒரு புணர்ச்சி விதி இருக்குது. அது என்ன, இது என்ன மொழி, இது நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து. இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போமா, இப்போ ஈற்றெழுத்து ஊ வரும். வருமொழி என்னது, உயிரெழுத்து ஆங்கிற உயிரெழுத்து. இப்போ நம்ம என்ன சொன்னோம், உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், இதுதான் உயிரெழுத்து. இது வந்துருச்சுன்னா உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிருமா. மெய்னா என்னது, இது இட்டு கூட்டல் ஊன்னு தானே பிரிஞ்சிருக்கும். அப்போ இட்டுங்கிறது தானே மெய்யெழுத்து. அப்போ இட்டை விட்டு ஊ வந்து ஓடி போயிடும். அப்படி ஓடி போயிடுச்சுன்னா ஊ வராதா, ஊவை நம்ம சேர்க்க மாட்டோம், அப்படி விட்டுருங்க. அப்போ இட்டும் ஆவும் தான் இருக்கும். இட்டு கூட்டல் ஆ என்னவா மாறும், டாவா மாறிடும். அதான் வட்டாடினான். புரிஞ்சதா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா குற்றியலுகிற புணர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். சரியா? ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் படிக்க வேண்டாம், நம்ம தான் பார்த்துட்டோமே. இப்போ பாருங்கள், உறவு கூட்டல் அலகு. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே பாருங்கள், ஊ எப்படி பிரிப்பீங்க, இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்பீங்களா. இதை வந்து நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து. மறுமொழியுடைய முதல் எழுத்து ஆ. அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும். அப்போ இவ்வு கூட்டல் ஆ ரெண்டும் சேர்ந்து என்னவா மாறும், வா அப்படின்னு மாறும். அப்போ உறவழகு. ஓகே, இவ்வளோதான். இந்த மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். இந்த புணர்ச்சியுடைய 4 புணர்ச்சிகள் இருக்குது. இந்த 4க்கும் ஒரு பாக்ஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இயல்புனா என்னது, எந்த விதமான எக்ஸ்ட்ரா டெஃபினேஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரியே வந்துடும். பாருங்கள், பொன் கூட்டல் வனை பொன்வனை முடிஞ்சா.
எதுவும் தோன்றலை, எதுவும் திரியலை, எதுவும் கெடலை, அவ்வளோதான். விகாரம்னா என்னது? பூக்கூட்டல் குடை, பூக்கூடை அப்படின்னு வரும். சரியா? நடுவில் ஒன்று வருது பாருங்கள். கல் கூட்டல் சிலை, இல்லானது இறா மாறிடும். கற்சிலை அப்படின்னு மாறும். அடுத்து பாருங்க, கபிலர் கூட்டல் பரணர், கபில பரணர். அப்போ இருங்கிறது கெட்டு போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விதிகளை இங்கே யூஸ் பண்ணுறோம். உடம்புடுமை பாருங்க, மணி கூட்டல் அடி, மணி அடி. குரு கூட்டல் அருள், குருவருள். அந்த இதெல்லாம் எப்படி வந்துச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தேய் கூட்டல் இலை, தேயிலை. தேய் கூட்டல் ஆரம், தேவாரம். அட்லீஸ்ட் எக்ஸாம்லையாவது பார்த்து வச்சுக்கோங்க. குற்றியலுகரம் பாருங்கள், எனது உயிர். தூ இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம், புணரும். அப்போ எனது உயிர். நாடியாது நில ஒளி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகளை கூட இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது விகாரங்களை வச்சு. ஸோ அப்படியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து தெரிந்ததுலையும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம், அதாவது குசுடு துபுருன்னு நம்ம சொல்லுவோம். இது தன்னுடைய மாத்திரை அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சி ஒலிக்குதான். அப்படி குறைஞ்சி ஒலிக்கிறத தான் குற்றிய லுகரம்னு சொல்கிறோம். குற்றிய லுகரம் வேற, குற்றிய லிகரம் வேற. சரியா? ஸோ குசுடு துபுரு, கூனா இக்கு கூட்டல் ஊன்னு தான் சொல்லுவோம். அப்போ இது குற்றிய லுகரம், லுகரம். இப்போ பாருங்க, நாக்கு, வகுப்பு இதெல்லாம் என்ன குற்றியலுகரம்னு கேட்குறாங்க பாருங்க. வன்தொடர் குற்றியலுகரம். கசட தபர வல்லினம், ஞன நமன மெல்லினம், எரள வளல இடையினம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நம்மளுடைய கிராமர் கிளாஸஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ அதனால் டோன்ட் வரி. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் புணர்ச்சி படிக்கிறீங்கனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம வீடியோஸ் நல்லா பாருங்கள், பார்த்தீங்கனாலே போதுமானது. பேசிக்ஸான வீடியோஸை பார்த்து வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் அனைத்து இலக்கணமுமே ரொம்ப முக்கியமானது தான். அப்படியே டைரெக்டாக புக் பேக் கொஷின்னு, ஸோ இலக்கணத்துக்குள்ளே வரக்கூடிய எடுத்துக்காட்டுகள்லேருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தையும் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிக்கணும். இலக்கணம் ஏரியான்னு வந்துருச்சுனாலே பாக்ஸ் கண்டென்ட்டை தெளிவாக படிச்சிருங்க. எல்லா பாக்ஸுமே ரொம்ப முக்கியமானது தான். எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதை நல்லா படிங்க. நம்ம தேவைப்படக்கூடிய இடங்களில் பிக்டோகிராஃபிக்கல் இமேஜ் வச்சு நம்ம சொல்லியிருப்போம். அதனால் உங்களுக்கு ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ புறத்திணை அகத்திணை 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதை தெளிவாக முடிச்சுட்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த 9th ஸ்டாண்டர்ட்லேயுமே கூட ஃபஸ்ட்டு இயலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. செய்தி வாக்கியம், தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம். அது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி. ஈச் அண்ட் எவ்ரி இயர் அதுலேருந்து கொஷின் வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 90+ மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கிளாஸில் கொடுப்போம், மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் படிக்கும்போது 100 out of 100 அப்படிங்கிறது இன்ஸ்டியூட் பசங்க தாராளமாக வாங்குவாங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா 90% மார்க்கு ஷியோராக நீங்கள் வாங்கலாம். நல்லா புரிஞ்சு தெளிவாக மட்டும் தெரிஞ்சு படிங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் சேர்த்து படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இஞ்சு, நெஞ்சு, இரும்பு இதெல்லாம் வருதா? ஸோ நம்ம சொன்ன இந்த கசட தபர ஞன நமன இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் என்னென்ன குற்றியலுகரம்னு தெரிஞ்சிச்சுனாலே இந்த ஏரியாவை நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க, மெமரி பண்ணவே தேவை இருக்காது. அடுத்ததாக பாருங்கள், மெய் மயக்கம்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டை மட்டும் பாருங்கள். மெய் கூட்டல் மயக்கம், மெய் மயக்கம். மெய் கூட்டல் ஞானம், மெஞ்ஞானம். அந்த மெய்யெழுத்து வந்து புணருது பாருங்கள். செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. சரியா? அப்போ 2 ஒற்று ஒன்றா வருமானா வரும், சில இடங்களில் வரும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மெய் மயக்கம் ஈயும் இம்மும் சேர்ந்தே தான் வந்திருக்கு. இதுதான் மெய் மயக்கம்னு சொல்லுவோம். ஈயும் இஞ்சும் சேர்ந்தே வந்திருக்கு, ஈயும் இந்தும் சேர்ந்தே தான் வந்திருக்கு. சரியா? அடுத்து பாருங்கள்,
வேற்றுநிலை உயிர் மயக்கத்தில் எரளா முன்னர் மெல்லினம் மிகும். எரள முன்னாடி வா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எரள முன்னாடி வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எரள அப்படின்னா எரள நம்ம யாராவது கூப்பிடுவோலே அந்த மாதிரி எரள முன்னாடி வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது போதும். ஸோ வழக்கம் போல் மீனிங்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. வேய் கூட்டல் குழல் வேய்ங்குழல்னு வரும் பாருங்கள். வேய்ங்குழல். கூர் கூட்டல் சிலை கூர்ஞ்சிலை. பால் கூட்டல் கிணறு பால்கிணறு. அதே மாதிரி பாருங்கள். புளி என்ற சுவைக்கு முன்னாடி வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். ஸோ நீங்கள் வல்லினம் மிகும் மிகா இடங்கள் நோட்ஸ் படிக்கலைன்னா இந்த பாக்ஸை மட்டும் படிங்க போதும். புளி இங்கக்கூடிய சுவைக்கு முன்னாடி வல்லெழுத்து மட்டும் இல்லாமல் மெல்லின எழுத்துக்களும் மிகுங்கிறாங்க. புளி கூட்டல் கறி புளிங்கறி. கசரத்தாபர வல்லினம் ஞான நம்மன மெல்லினம். அப்போ வல்லினம் இல்லாமல் மெல்லின எழுத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை இது ரொம்ப முக்கியம், படிங்க. புளி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. சரியா? ஸோ அப்போ கசரத்தாபர வல்லினம் ஞான நம்மன மெல்லினம் வருது பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் சொல்லி சொல்லி பாருங்கள். மா கூட்டல் பழம் பாருங்க மாம்பழம். மா கூட்டல் பழம் மாம்பழம். விலக்கூட்டல் காய் விலங்காய். உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது. மெல்லினம் மிகும். அதே மாதிரி பூ பெயர்களுக்கு முன்னாடியும் வல்லினத்தோடு மெல்லினம் மிகும். சரியா? பூங்கொடி பூஞ்சோலை பூந்தொட்டி பாருங்கள். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் மிகுறதை தான் பார்க்குறீங்க. எங்கெங்கே மிகுந்து போகும். எகரம் முன்னாடி மிகுறோம். அப்போ எகரம் எரளை. அதுக்கப்புறம் புளினா அந்த புளி டேஸ்ட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மாம்பழம் மா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு இடத்துல முன்னாடி நிற்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா? புளி பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. பூ பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. மா பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நிற்குதுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் பேக்கை போட்டு பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் இங்கே இருக்குது. எத்தனை பெரிய வானம்னு ஆரம்பிக்கிறது தான் இந்த பாடல். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல். நான் அதே மாதிரி பாருங்கள். அருவி விரிவிசை கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான ஏரியா. நட்பு கூட்டல் காலம் நட்பு காலம். கவிஞர் அறிவுமதி நட்பா இருக்கிறாங்க அப்படின்னா உலகமே காலங்காலத்துக்கு நட்பு வரும்னா அறிவாளிகளோட நட்பா இருக்கணும். திருக்குறள் வாரியார் கிருபானந்த வாரியார். உலகே ஒரே உயிர் அப்படின்னு சொல்றது யாருன்னா ஜேம்ஸ் லவ்லாக். இதோட இந்த இயல் முடியுது. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.